வணக்கம் நண்பர்களே. ஃப்ளோர் கல் பார்த்தீங்கன்னா கோவாவிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. மொத்தம் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆர்டர் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட் ரெடியாக இருக்குது. நாளைக்கு வந்து லாரி வரப்போகுது. லாரியில் ஏற்றி அனுப்பிவிட போகிறோம் கோவாவுக்கு. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 50 தான் நாங்கள் அதிகமாக வந்துட்டு ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்னன்னு தெரியல, 40 திக்னஸ் இருந்தால் போதும், 40 திக்னஸ்ஸே எங்களுக்கு போதும்னிட்டாங்க. என்ன பிளான்னு தெரியல. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல. ஏன்னா 40 வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுன்றதுனால அது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக 50 இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளோரிங்க்கு கொஞ்சம் க்ரிஃபாக இருக்கும். 40 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கும். நாங்கள் மிஷினில் இருக்கும்போது மேலெல்லாம் நைஸாக தான் வரும். அதுக்கப்புறம் கேஸ் பிடிச்சதுக்கப்புறம் இது பட்டுன்னு பாருங்கள், இதெல்லாம் வந்து கேஸு பிடிச்சிருக்குது. அதுக்கு அந்தான சைடெல்லாம் கேஸ் பிடிக்காது இருக்கும் பாருங்கள். கேஸ் பிடிக்காது இருக்குது. மேலே வந்து பாலிஷ் கல் மாதிரி இருக்கும். இந்த பாலிஷ் கல்லோடு நம்ம வந்து ஃப்ளோரிங்கில் போட்டுங்களேன்னா ஜஸ்ட்டு இப்போ மழை பெய்யுது இல்லை தண்ணி எதனா இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃப்ளோரிங்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தண்ணி இருந்துச்சுன்னா, நைஸாக இருந்துச்சுன்னா டைல்ஸ் நம்ம வீட்டில் போட்டால் எப்படி வலிக்கு விழுந்துருவோமோ அது மாதிரி வலிக்கு விழுந்துருவோன்றதுக்காக தான் கேஸ் பிடிக்கிறது. கேஸ் பிடிச்சா பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும். அந்த நைஸ் ஒன்றுக்கிற நைஸ் இருக்காது, மேலெல்லாம் அந்த நைஸ் எழுந்துடும். ஆனால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக கேரளாவில் தான் வந்துட்டு பார்க்கிங் கல், இந்த கல்லை வந்து யூஸ் பண்ணுறது கேரளாவில் தான் அதிகமான பர்சன்ட் வந்து வாங்குறது. இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்னு தெரியல, கோவாவுக்கு கேட்டிருக்காங்க. கோவாவில் எதனா பெரிய பார்க் மாதிரி எதனா ரெடி பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அதிகமாக கோவாவுக்கு கொடுக்கல. எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து நிறைய வாங்கிட்டு போவாங்க வேறு இடத்துல. ஆனால் எங்கள் ஃபேக்ட்ரியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோவாவுக்காக கல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து கோவாவுக்கு போகிறேன். போயிட்டு அந்த ஃப்ளோரிங்கெல்லாம் போடுவாங்க. அது எப்படி போட்டிருக்காங்க என்னன்னுட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இது மாதிரி கல் வேணுமுன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சொல்கிறோம் ப்ரைஸு எவ்வளோ என்னான்றது. பாருங்கள், ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இது தான் கேஸு அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த பைப்பில் பிடிச்சாங்களான்னா அப்படியே பட்டுன்னு அந்த நைஸ் எல்லாம் எழுந்துடும். இங்கே பாருங்கள், கோவில் கல் வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோவில் கல் அங்கே பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு 4 பேரோ 5 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் கல் டிசைனிங் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஃப்ளோரிங் கல் ரெடி பண்ணுறோம், அவங்க வந்து கோவில் கல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ப்ளம்பிங் பண்ணியாச்சு. இது வந்துட்டு அட்டி போட்டுட்டு நாளைக்கு வந்து லோடு பண்ணுவாங்க. லோடு பண்ணிவிட்டு கோவா போனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டு விட்றேன். 18ஆம் தேதி போகிறேன். நெக்ஸ்ட் மந்த்து 18ஆம் தேதி கோவா போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கல். 4 இன்ச்சு வந்துட்டு நல்லா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கல்